ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சயின்ஸில் வந்து டேர்ம் 1 புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் வந்து போரோசிலிகேட் கண்ணாடியால் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. போரோசிலிகேட் கண்ணாடினா பைரக்ஸ் கண்ணாடி அப்படிங்கிறாங்க. இந்த கண்ணாடி பொருட்களை வந்து வெப்பப்படுத்தும் போது மிக குறைந்த அளவு தான் வந்து விரிவடைகிறது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து விரிசல்களும் வந்து ஏற்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் வந்து பயன்படுத்துகிற கண்ணாடி பொருட்கள் வந்து எவ்வகையால் ஆனது அப்படின்னா போரோசிலிகேட் கண்ணாடி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, போரோசிலிகேட் கண்ணாடியால் வந்து உருவாக்கப்படுகின்றன. ஏன்னா நான் சமையலறையிலையும் ஆய்வகங்கள்லையும் அதை வெப்பப்படுத்தப்படும் போது அதிகமாக வந்து என்னென்னா விரிவடையாமல் குறைவாக விரிவடைகிறது தான், விரிசல் மட்டும்தான் வந்து ஏற்படுவதில்லை. இவற்றில் வந்து விரிசல் வந்து ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன, போரோசிலிகேட் கண்ணாடி வகையால் ஆனது சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள். ஈல் எனும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை வந்து உருவாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. இவை வந்து மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் வந்து செய்கின்றன அப்படிங்கிறாங்க. மெயின் வந்து என்ன, ஈல் என்ற ஒரு வகை மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு. அம்மீட்டர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவிங்கிறாங்க. இந்த கருவியானது சுற்றில் தொடர் இணைப்பில் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அம்மீட்டர் என்பது ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை கணக்கிடும் கருவிங்கிறாங்க. இது வந்து சுற்றில் வந்து தொடர் இணைப்பில் தான் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்விக்கும் போது அது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு வந்து மாறுகிறது அப்படின்னு. எப்போ வந்து திரவ நிலையை அடையாமல் திடநிலைக்கு மாறுனா -57 டிகிரி செல்சியஸில் தான் CO2 வந்து திடநிலைக்கு மாறுது. இதை தான் உலர்பனிக்கட்டி அப்படிங்கிறாங்க. இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருள்களை பதப்படுத்த உலர்பனிக்கட்டி பயன்படும். ஸோ CO2 வந்து -57 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம வந்து என்ன குளிர்விக்கும் போது திரவ நிலை அடையாமல் நேரடியாக திடநிலையை அடையுது. அதான் உலர்பனிக்கட்டி. அந்த செல்சியஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள் கொடுத்துருக்காங்க. செல் சுவர்னா வந்து என்ன, அதோட சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துங்க. செல் சுவர்னா வந்து அந்த செல்லை வந்து தாங்குபவர் இல்லைன்னா பாதுகாப்பவர் அப்படிங்கிறாங்க. அதோட பணிகள் வந்து என்ன, செல்லை பாதுகாக்கிறது, செல்லிற்கு உறுதியை மற்றும் வலிமையை தருகிறது அப்படிங்கிறாங்க. செல் செவ்வுனா வந்து செல்லோட கதவு அப்படிங்கிறாங்க. செல்லுக்கு பாதுகாப்பு தருகிறது, செல்லின் போக்குவரத்திற்கு உதவுகிறது அப்படிங்கிறாங்க. சைட்டோபிளாசம்னா வந்து ஒரு நகரும் பகுதி அப்படிங்கிறாங்க செல்லில். இது நீர் இல்லைன்னா ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் அப்படிங்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படிங்கிறாங்க. செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது அப்படிங்கிறாங்க. பசுங்கணிகம்னா செல்லின் உணவு தொழிற்சாலை. மைட்டோகாண்ட்ரியானா ஆற்றல் மையம்ங்கிறாங்க செல்லோட. பசுங்கணிகம்னா அதான் உணவு தொழிற்சாலை அப்படிங்கிறாங்க. இது பச்சை என்ற நிறமே உள்ளது. சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கை மூலம் வந்து உணவு தயாரிக்க உதவுகிறது அப்படிங்கிறாங்க. நுண்குமிழ்கள்னா அதோட சிறப்பு பெயர் வந்து மெயினாக வந்து சிறப்பு பெயர் பார்த்துக்குங்க, சேமிப்பு கிடங்கு. இது வந்து உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறாங்க. உட்கர்னா நியூக்ளியஸ். இது வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மைட்டோகாண்ட்ரியானா செல்லின் ஆற்றல் மையம், உட்கருனா கட்டுப்பாட்டு மையங்கிறாங்க. இது வந்து மூளையாக செல்லுக்கு செயல்படுகிறது, செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. உட்கரு உரைனா வந்து நியூக்ளியஸ் உரை அப்படிங்கிறாங்க. உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படிங்கிறாங்க. இதோட பணிகள் என்ன அப்படின்னா, நியூக்ளியஸை சுற்றி அமைத்து அதை பாதுகாக்கிறது தான் வந்து இதோட உரையோட வேலை அப்படிங்கிறாங்க. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை வந்து அனுப்புகிறது. செல் சுவர்னா தாங்குபவருங்கிறாங்க. செல் செவ்வுனா செல்லோட கதவு அப்படிங்கிறாங்க. சைட்டோபிளாசம்னா செல்லின் நகரும் பகுதி அப்படிங்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியானா செல்லின் ஆற்றல் மையம். பசுங்கணிகம்னா செல்லோட உணவு தொழிற்சாலை அப்படிங்கிறாங்க. நுண்குமிழ்கள் வந்து சேமிப்பு கிடங்கு. உட்கருனா நியூக்ளியஸ், அதுதான் செல்லோட கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறாங்க. உட்கரு
உட்கரு உரை வந்து நியூக்ளியஸ் உரைங்கிறாங்க. இது வந்து உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படிங்கிறாங்க. மெயின் வந்து பனிகள் முக்கியம்தான். பனிகளை விட அதோட சிறப்பு பெயர் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் வந்து மிக சிறியது வந்து நமது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளம் உடையது அப்படின்னு, இதோட சராசரி நீளம். நமது உடலில் நீளமான எலும்பு வந்துன்னா தொடை எலும்பு. ஸோ சின்ன எலும்பு மிகச்சிறிய எலும்பு அப்படின்னா உள்காதில் உள்ள அங்கவடி எலும்புங்கிறாங்க. அதே நீளமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் பிறக்கும்போது 300க்கும் அதிகமாக எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் போது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன அப்படிங்கிறாங்க. ஆகையால் முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் முக்கியமான லெசன் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. பிடியூ இதோட வந்து என்ன, அந்த சுரப்பிகள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிட்யூட்டரி சுரப்பி வந்து மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பினியல் சுரப்பியும் மூளையின் அடிப்பகுதியில் வந்து இருக்குது. தைராய்டு எந்த இடத்துல இருக்குன்னா கழுத்து பகுதியில் வந்து அந்த சுரப்பி இருக்குது அப்படிங்கிறாங்க. தைமஸ் வந்து மார்பு கூட்டில் வந்து இருக்குது. கணையம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்ரினலின் வந்து சிறுநீரகத்தின் மேல் வந்து அந்த சுரப்பி இருக்குது. இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இடுப்புக்குள்ளே. ஸோ பிட்யூட்டரி சுரப்பி வந்து மூளையின் அடிப்பகுதி, அதே இடத்துல தான் பினியல் சுரப்பியும் இருக்குது. தைராய்டு எந்த இடத்துல இருக்குதுன்னா கழுத்து பகுதியில் இருக்குது. தைமஸ் வந்து மார்பு கூட்டில் வந்து இருக்குது. கணையம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்ரினல் சுரப்பி வந்து சிறுநீரகத்தின் மேல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இடுப்புக்குழியில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன 6th டேர்ம் 1க்கான வந்து பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆய்வகங்கள் சமையலறையெல்லாம் பயன்படுத்துகிற கண்ணாடி வந்து போரோசிலிக்கேட் கண்ணாடி வகைன்னு பார்த்துருக்கோம். அடுத்து ஈலுங்கிறது வந்து ஒரு வகை மீன் வந்து மின்சாரத்தை கடத்தும்னு பார்த்தோம். அடுத்து வந்து செல்களில் உள்ள பகுதிகள் வந்து அதோட சிறப்பு பெயர்கள் வந்து என்னன்னு பார்த்தோம். அடுத்து உலர்பனிக்கட்டினா என்ன, CO2 வந்து -57 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தப்படும் போது அது திரவ நிலையில் இல்லாமல் டைரெக்டாக திடநிலையை அடையுதுன்னு பார்த்தோம். இது ஒரு 5-6 பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட் வந்து பார்த்தோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியலனால அட்லீஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்டாவது சயின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.